ஹாய் கைஸ், இப்போ நம்ம பேசிக்காக மெட்டபாலிக் பாத்வேஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் சாயிலேருந்து வாட்டர் H2O எடுத்து அதுக்கப்புறமா வந்து சன்லைட் எடுத்து ஃபோட்டோசிந்தசைஸ் பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது மூலமா நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்குது. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது என்னென்னா நமக்கு தெரியும், இது வந்து ஒரு ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ்ன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த ப்ரைமரி மெட்டபாலைட்ஸான கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து நடந்து நமக்கு வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ் கிடைக்குது. அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கிளைகோசைட்ஸ் அண்ட் தென் வந்து நியூக்ளியோசைட்ஸ். ஃபர்தராக வேறு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, கிளைகாலைசிஸ் பாத்வேக்கு போகுது அண்ட் தென் வந்து பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேக்கு போயிட்டு இந்த ஸ்கிமிக் ஆசிட் பாத்வே இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அண்ட் தென் வந்து பைருவிக் ஆசிட் பாத்வே இது மூலயமா நமக்கு செகண்டரி ப்ராடக்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரைமரியான கார்போஹைட்ரேட் வந்து இத்தனை செகண்டரியை வந்து கொடுக்குது, 1 2 3 4. இந்த செகண்டரி வந்து ஃபர்தராக என்ன ஆகுதுன்னா எரித்ரோஸ்போர் பாஸ்பேட் அண்ட் தென் வந்து பாஸ்போயினால் பைருவேட்டை கொடுக்குது. இந்த எரித்ரோஸ்போர் பாஸ்பேட்டும் பாஸ்போயினால் பைருவேட் PEP இது ரெண்டுமே வந்து ஒரு ப்ரிகர்ஷராக யூஸ் ஆகுது இந்த பாத்வேக்கு. ப்ரிகர்ஷர் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த எரித்ரோஸ் அண்ட் தென் PEP ரெண்டுமே சேர்ந்து 2 பாத்வேவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று வந்து ஸ்கிமிக் ஆசிட் அண்ட் தென் வந்து பைருவிக் ஆசிட். பைருவிக் ஆசிடே நம்ம வந்து TCA சைக்கிள்னும் சொல்லுவோம். அப்போது ஸ்கிமிக் ஆசிட் பண்ணுறது மூலயமா பிளான்ட் என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அரோமேட்டிக் அமினோ ஆசிட். இந்த அரோமேட்டிக் அமினோ ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஆல்கலாய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகுது. அண்ட் தென் ஃப்ளேவனாய்ட்ஸ் அண்ட் தென் வாலட்டைல் ஆயில்ஸ். இந்த பைருவிக் ஆசிட்லேருந்து நம்மளுக்கு அசிட்டைல் கோஏ கிடைக்குது. இங்கே வந்து இந்த அசிட்டைல் கோஏ தான் வந்து ப்ரிகர்ஷராக யூஸ் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மெவலானிக் ஆசிட் அப்படி இல்லைன்னா அசிட்டைட் பாத்வே ரெண்டுமே ஒன்று தான். இந்த பாத்வேலேருந்து நம்ம ஃபேட்டி ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஸ்டீராய்ட்ஸ் வாலட்டைல் ஆயில்ஸ் இந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேசிக்காக பிளான்ட் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் சன்லைட்டை வச்சு ப்ரைமரி மெட்டபாலைட்ஸில் இருந்து ப்ரைமரியிலேருந்து எப்படி நம்மளுக்கு செகண்டரியை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தான் வந்து பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம்.